பிரைஸ் த லார்ட். உற்சாகமாக இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க? ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு ஏதாவது செய்யணும், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றம்னு ஓடுகின்ற நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கீங்க? முதலில் உங்கள் மனதை தெளிவுபடுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஓடும் பொழுது பாடுங்கள், கஷ்டங்கள், தீங்குகள் உங்களை வந்து சூழதான் செய்யும். அவை எல்லாவற்றிலிருந்தும் வெளிவரக்கூடிய பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். ஒரு சுவிசேஷ வேலையை நீங்கள் செய்யதான் வேண்டும், ஏனெனில் அதுதான் உங்கள் மீதும் என் மீதும் விழுந்த கடமை. நீங்கள் ஆண்டவருக்காக ஓடும் பொழுது எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும், மலை போல பிரச்சனைகள் வந்தாலும், ஆண்டவர் உங்களுடன் இருந்து அவை எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் காற்றில் பறக்கும் பதருக்கு ஒப்பாக்கி விடுவார். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக்காக எழும்பிய உங்களுக்கு ஆண்டவர் தருகிற பலன் பெரியது. சிறிய கிதியோனையே, நீ இருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன் அவர்தான் இன்று உங்களையும் எழும்ப பண்ணியிருக்கிற ஆண்டவர். எனவே எதை குறித்தும் கலங்காதீங்க. ஆண்டவர் தந்திருக்கிற ஆவிக்குரிய கிருபையையும் பலத்தையும் பயன்படுத்துங்கள். சோர்ந்து போகாதீங்க, எழும்பி பிரகாசிங்க. Have a blessed day. Jesus bless you.